குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எம்ஐஎஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம ஆல்ரெடி சிலபஸ்லேயே பார்த்தோம் கம்யூனிகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு. ஓகேவா? அதாவது கம்யூனிகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மெசேஜை எஃபெக்டிவாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னது நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய மெசேஜ் அப்படிங்கிறது ஈஸ் ப்ராப்பராக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். தென் எந்த மாதிரி ரீதியில் நம்ம வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், அட்வைஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம், நெகோஷியேஷன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம், தென் சஜஷன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அப்பீல் பண்ணுறோம், தென் ஆர்டர் பண்ணுறோம், கவுன்சிலிங் பண்ணுறோம், வார்னிங் பண்ணுறோம், தென் மோட்டிவேஷனு, பெர்சுவேஷன், எஜுகேஷன், அப்ரிசியேஷன் அண்டு ஆன் தி ஜாப் ட்ரைனிங். இதெல்லாமே என்னது நம்ம வந்துட்டு இது எல்லாத்து வேலையும் நம்ம என்ன பண்ணுறோம் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டாபிக்ஸும் நம்ம டீப்பாக பார்ப்போம். கம்யூனிகேஷனோட ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸு இன்ஃபர்மேஷன். அதாவது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்யூனிகேஷன்ஸ் வழியாக என்ன பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி அதர் பர்சன் கிட்ட என்னது இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி நமக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் நமக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷனோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். தென் தி பிஸ்னஸ் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவோம் இல்லையா? அப்போது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இப்போ அந்த பிஸ்னஸில் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனது மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கா, அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது காம்படிஷன்ஸ் இன்க்ரீஸாக இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் இன்க்ரீஸாக இருக்கான்னு சொல்லிட்டு எனது இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுவோம் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். நீ ஒரு ப்ராடக்ட் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்ட, அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குமா, ஃபினான்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குமா, தென் சப்ளையர்ஸு, ஸோ இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுவோம். அதே மாதிரி கஸ்டமர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவோம் இல்லையா? அந்த நம்ம ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவோம். அதே மாதிரி எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ஸு, தென் என்னது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னது இந்த ஒரு காரியத்தை பற்றி என்னது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணுவோம் இல்லையா? அது எங்கேருந்து கேதர் பண்ணுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட் கிட்டேயும் சரி, இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் கிட்டேயும் சரி, இல்லை நிறைய மீடியம்ஸ் மூலமாக என்னது நமக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணுவோம். அது எப்படி நம்ம கேதர் பண்ணுவோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் வழியாக நம்ம பண்ணுற மாதிரி கேதர் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷனோட ஃபஸ்ட் அண்டு ஃபோர்மோஸ்ட் மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அட்வைஸ். அட்வைஸும் ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன். அதாவது அட்வைஸ் இஸ் நெசசரி டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் ஜாப். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அட்வைஸ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா என்னது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அட்வைஸ் அப்படிங்கிறது நமக்கு நெசசரியாக தேவைப்படும் இல்லையா? தென் அட்வைஸ் இஸ் யூஸ்வலி ஃப்ளோஸ் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். அதாவது அட்வைஸ் அப்படிங்கிறது என்னது எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஒன் ஆஃப் தி டவுன்வர்டு கம்யூனிகேஷனில் ஃப்ளோ ஆகும். அதாவது அப்போர்டில் இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் என்ன பண்ணுறாங்க டவுன்வர்டில் இருக்கக்கூடிய சபார்டினேட்டுக்கு அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி என்னது சுப்பீரியர் டு சபார்டினேட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியதை வந்துட்டு டவுன்வர்டு கம்யூனிகேஷன்.
ஓகேவா? அதாவது என்னது, அப்வர்டில் இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸு டவுன்வர்டில் இருக்கக்கூடிய சபார்டினேட்டுக்கு என்னது ஒர்க்கை அசைன் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடியதாக வந்துட்டு டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் பார்த்தோம் அப்படின்னா நவ டேஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னது பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும் அண்ட் என்னது காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே கூட எம்ப்ளாயீஸ்க்காக என்னது நிறைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக என்னது அட்வைஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அட்வைஸும் என்னது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன். அண்ட் தேர்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா நெகோஷியேஷன். அதாவது நெகோசியேஷன் மீன்ஸ் என்னது டிஸ்கஷன் சொல்லலாம், இல்லாட்டி கான்வர்சேஷன், இல்லாட்டி பார்கெனிங் சொல்லலாம். அதுதான் வந்துட்டு என்னது நெகோசியேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பீப்புள்ஸும் நெகோஷியேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி when we walk into the society we learn to bargain with several peoples. அதாவது சொசைட்டியில் பார்த்தோம் அப்படின்னா செவரல் பீப்புள்ஸ் கிட்ட பார்கெனிங் பண்ணி நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எஃபிஷியன்ட் மேனேஜர்ஸ் ஷுட் லேர்ன் தி டெக்னிக்ஸ் ஆஃப் நெகோஷியேட்டிங் வித் தேர் எம்ப்ளாயீஸ். அதாவது என்னது எஃபிஷியண்ட்டான மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட நெகோசியேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை என்னது லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும். அதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் கிட்ட எப்படி கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்த என்னது லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெகோசியேஷன் மீன்ஸ் என்னது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா சஜஷன். சஜஷனாக நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஆலோசனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது எ குட் டீல் ஆஃப் கம்யூனிகேஷன் மூவ்ஸ் அப்வர்ட் ஃப்ரம் சபார்டினேட் டு சுப்பீரியர். அதாவது சஜஷன் அப்படிங்கிறது எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா என்னது நம்மளோட சபார்டினேட்ஸ் கிட்ட இருந்து என்னது அப்போவில் இருக்கக்கூடிய சுப்பீரியருக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்து என்னது சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சபார்டினேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சுப்பீரியர்ஸ் கிட்ட ஒரு சஜஷன்ஸோ இல்லாட்டி ஒர்க்கு ரிலேட்டட் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அப்பீல்ஸோ இல்லாட்டி ரெக்வஸ்ட்டோ பண்ணக்கூடியதாக வந்துட்டு சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் சஜஷன் இஸ் தி ப்ரொபோசல் ஆஃப் எ சபார்டினேட் டு தி ஹையர் அத்தாரிட்டிஸ் indicating necessary change in the existing procedures. அதாவது சஜஷன் அப்படிங்கிறது என்னது நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு சபார்டினேட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொப்போசல் தான் வந்து என்னது சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சபார்டினேட் வந்துட்டு என்ன மாதிரி ப்ரொப்போசல் பண்ணுறாங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இண்டிகேட்டிங் நெசசரி சேஞ்ச் இன் தி எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதாவது நம்மளோட ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சம் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த ப்ரொசீஜர் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்ல என்ன பண்ணுறோம், சபார்டினேட்டை வந்துட்டு சுப்பீரியர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டோ இல்லாட்டி சஜஷன்ஸாக கேட்டு கம்யூனிகேட் பண்ணுறாங்க இல்லையா, அதான் வந்துட்டு சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஓகேவா? இது வந்துட்டு என்னது, இது வந்துட்டு ஒரு ஆர்டர் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு ஆலோசனை கொடுக்குறோம் இல்லையா, அதான் வந்துட்டு சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்னது ஒன் ஆஃப் தி அப்வர்டு கம்யூனிகேஷன். சபார்டினேட் கிட்ட இருந்து என்னது மேலே சுப்பீரியருக்கு போகக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான் வந்துட்டு சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்டும் ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன். அதாவது a complaint is made when there are defects or problems in the services rendered or in the goods supplied. அதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னதுன்னா நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருப்போம் இல்லாட்டி நம்ம ஏதாவது குட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸோ இல்லாட்டி சம் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் நம்ம பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது
கர்டஸியாக இருக்கணும். ஓகேவா? அதாவது மரியாதையாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி என்னது நான் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஓரல் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ரிட்டன் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம். தென் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலி ஃப்ளோ அப்வர்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா என்னது அப்வர்டில் தான் என்னது கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ சப்பார்டினேட் கிட்டேருந்து சுப்பீரியருக்கு, அதாவது டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டுக்கு போகக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது எகெயின் சொல்கிறேன், கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது குட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த குட்ஸில் சம் ப்ராப்ளம்ஸோ இல்லாட்டி ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய, அதாவது சப்பார்டினேட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன்ஸ் தான் என்னது கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா அப்பீல். அதாவது அப்பீல் மீன்ஸ் என்னது, அன் அப்பீல் இஸ் அன் earnest ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் ஃபார் ஹெல்ப் இஸ் கால்டு அப்பீல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஈஸியாக ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கூட லைன் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் ஃபார் ஹெல்ப், அதுதான் வந்துட்டு அப்பீல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அது ஸ்பெஷலாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கக்கூடியதாக வந்துட்டு அப்பீல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். தென் நம்ம கேட்கக்கூடிய அப்பீல் அப்படிங்கிறது என்னது ரிட்டன் கம்யூனிகேஷனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஓரல் கம்யூனிகேஷனாகவும் இருக்கலாம். தென் அதுவும் இல்லாமல் அப்பீல் அப்படிங்கிறது யார் பண்ணுவா அப்படின்னா சபார்டினேட்ஸ் டு தி ஹையர் அத்தாரிட்டிஸ். ஓகேவா? அப்போ சபார்டினேட்ஸ்க்கு ஏதாவது ரெக்வஸ்ட்டோ இல்லாட்டி ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னது அவங்க வந்துட்டு ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு அப்பீல் கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அப்பீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் ஃபார் ஹெல்ப். இது வந்து யார் பண்ணுவா அப்படின்னா சபார்டினேட்ஸ் வந்து என்னது ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கக்கூடியதாக வந்துட்டு அப்பீல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா ஆர்டர். அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்டர் மீன்ஸ் என்னது, இட் இஸ் அ டவுன்வர்டு கம்யூனிகேஷன் தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் அத்தாரிட்டிஸ் டு சபார்டினேட். அப்போது ஆர்டர் அப்படிங்கிறது என்னது ஒன் ஆஃப் தி டவுன்வர்டு கம்யூனிகேஷன். இது வந்துட்டு ஆர்டர் யார் போடுவா அப்படின்னா என்னது ஒரு ஆர்கனைசேஷனில் நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சபார்டினேட்டுக்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு என்னது ஸ்பெசிஃபைங் டு டூ சம் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போது ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க சபார்டினேட்ஸ் கிட்ட ஒர்க்கை வந்துட்டு பண்ண சொல்லி ஆர்டர் போடக்கூடியதை வந்துட்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் ஹையர் அத்தாரிட்டிஸ் போடக்கூடிய ஆர்டர் அப்படிங்கிறது ஓரல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். தென் அவங்க போடக்கூடிய அந்த ஆர்டர் அப்படிங்கிறது என்னது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா கவுன்சிலிங். அதாவது கவுன்சிலிங் மீன்ஸ் என்னது, கவுன்சிலிங் இஸ் சிமிலர் டு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பட் இட் இஸ் டன் பை ப்ரொஃபஷ்னல்ஸ் வித் கிரேட்டர் நாலேஜ் அண்டு ஸ்கில்ஸ். அதாவது கவுன்சிலிங் அப்படின்னா என்னது ஒன் ஆஃப் தி அட்வைஸ். ஓகேவா? ஸோ கிரேட்டர் நாலேஜும் ஸ்கில்லும் உள்ள ப்ரொஃபஷ்னல் பர்சன்ஸால் மட்டும்தான் எனது கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். தென் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா கவுன்சிலிங் இஸ் டன் வென் எ பர்சன் இஸ் ஃபேஸிங் பர்சனல் ஆர் ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அதாவது சம் பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கவுன்சிலிங் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் தான். அதான் சொல்கிறோம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அட்வைஸ். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்க்கும் சரி இல்லாட்டி அவங்களோட ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம வந்துட்டு அட்வைஸ் பண்ணக்கூடியதாக வந்துட்டு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த கவுன்சிலிங் யார் கொடுப்பான் அப்படின்னா நல்ல ஸ்கில் உள்ள அண்டு நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் தான் என்னது நாலேஜ் உள்ள ப்ரொஃபஷ்னல் பர்சன்ஸால் மட்டும்தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொடுக்க முடியும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா வார்னிங். அதாவது வார்னிங்னா என்னது, எச்சரிக்கை செய்கிறோம் இல்லையா, அதுவும் ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் தான். ஓகேவா. தென் வார்னிங் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு என்னது ஓரல் கம்யூனிகேஷனாகவும் இருக்கலாம், தென் ரிட்டன் கம்யூனிகேஷனாகவும் இருக்கலாம். அதாவது வார்னிங் அப்படின்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நோ ஸ்மோக்கிங்கு, டேஞ்சர்னு சொல்லிட்டு நிறைய போர்டு மாட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான். அதே மாதிரி ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வார்னிங் பிகம்ஸ் நெசசரி வென் தி எம்ப்ளாயீஸ் டு நாட் abide by the norms or violate the rules and regulations of the organization. அதாவது எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அதே மாதிரி ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறும்போது வார்னிங் அப்படிங்கிறது நமக்கு அவசியமாக தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு தடவை அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம், வார்னிங் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அந்த தப்புனது நடக்காமல் இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். கம்யூனிகேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். அதாவது என்னது, ஒரே சேம் காயினில் டூ சைட்ஸாக இருக்கக்கூடியது என்னது, ஒன்று கம்யூனிகேஷனு, ஒன்று மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எம்ப்ளாயிக்காகட்டும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கம்யூனிகேஷன்ஸாக இருக்கும். ஓகேவா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி மோட்டிவேஷன் இஸ் அன் அர்ஜ் டு கெட் தி டிசைர் ஒர்க் டன். ஓகேவா, நம்ம இதுக்காக வந்துட்டு சபார்டினேட்ஸை நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை டன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சபார்டினேட்ஸை மோட்டிவேஷன் பண்ணுறோம். ஓகேவா. தென் தி மேனேஜர் ஹேஸ் டு கம்யூனிகேட் வித் தி சபார்டினேட் கான்ஸ்டன்ட்லி. இப்போ சொன்னோம் இல்லையா, எதுக்காக நம்ம வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சபார்டினேட்ஸ் வந்துட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மோட்டிவேஷன்ஸ் பண்ணுறோம். ஒரு மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, சபார்டினேட்ஸை மோட்டிவேஷன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்துட்டு நம்ம மோட்டிவேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் நம்ம எம்ப்ளாயீஸை வந்துட்டு ஒரு மேனேஜர் வந்துட்டு எம்ப்ளாயீஸை எந்த அளவுக்கு ஒர்க்கை முடிக்க சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுறாங்களோ அப்போ தான் என்னது அவங்களால எஃபெக்டிவாக வந்துட்டு கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். மோட்டிவேஷன்ஸ் நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னது, நம்மளால் கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸாக இருக்கும். அதாவது மோட்டிவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா பெர்சுவேஷன். பெர்சுவேஷன் மீன்ஸ் என்னது, ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், தூண்டுறதுன்னு சொல்லலாம். ஓகேவா. அதாவது பெர்சுவேஷன் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் இன்டியூசிங் எ பர்சன் டு சேஞ்ச் ஹிஸ் ஆட்டிடியூட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்டு தாட்ஸ். அதாவது பெர்சுவேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு பர்சனோட ஆட்டிடியூட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஃபீலிங்ஸ் ஆகட்டும், அவங்களோட தாட்ஸ் ஆகட்டும், ஸோ இதை சேஞ்ச் பண்ண சொல்ல என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தூண்டுறோம், அதாவது ஃபோர்ஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா a seller induces the buyer to buy the company's product by explaining to them the potential benefits. ஓகேவா. அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை சொல்லி பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்காக அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதை வந்துட்டு பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதே மாதிரி ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கை நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், எம்ப்ளாயீஸை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்துட்டு பெர்சுவேஷன். ஸோ இது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷனில் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. ஸோ பெர்சுவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட ஆட்டிடியூட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஃபீலிங்ஸ் ஆகட்டும், அவங்களோட தாட்ஸ் ஆகட்டும், என்னது அதை சேஞ்ச் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறோம், அதான் வந்துட்டு பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியில் கூட செல்லர்ஸ் இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் கிட்ட அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை சொல்லி என்ன பண்ணுறோம், அவங்கள வந்துட்டு தூண்டுறோம், அதான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதை வந்துட்டு பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எஜுகேஷன். அதாவது எஜுகேஷன் மீன்ஸ் இம்பார்ட்டிங் நாலேஜ் டு அதர்ஸ். ஓகேவா. அதாவது எஜுகேஷன் மீன்ஸ் என்னது, நம்மளோட நாலேஜை அதர் பர்சன்ஸ்க்கு இம்பார்ட்டிங் பண்ணக்கூடியதை வந்துட்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நம்மளோட நாலேஜை
அதர் பர்சனுக்கு வழங்கக்கூடியது வந்துட்டு எஜுகேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போது ட்ரைனர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நாலேஜை அந்த ட்ரைனிங்க்கு இம்பார்ட்டிங் பண்ணக்கூடியதை வந்துட்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கேன் educate the mass through communication media like TV, radio and internet about their products and the nature of the services offered. அதாவது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, மாஸ் த்ரூ கம்யூனிகேஷன் மீடியாவாக இருக்கக்கூடிய டிவி மூலமும் சரி, இல்லை ரேடியோவாகட்டும், இல்லாட்டி இன்டர்நெட் மூலமாக அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராடக்ட்ஸை பற்றியும், தென் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆஃபர் பண்ணக்கூடிய சர்வீசஸ் பற்றி என்ன பண்ணுறாங்க, எஜுகேட் பண்ணக்கூடியதை வந்துட்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோயேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட ரேட் என்ன, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் மூலமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி மூலமும் சரி, இல்லை ரேடியோ மூலமோ இல்லை இன்டர்நெட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு எஜுகேஷன்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை குறித்து கஸ்டமர்ஸ்க்கு என்னது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்துட்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷனும் ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன். அதாவது எ மேனேஜர் ஹேஸ் டு அப்ரிஷியேட் தி குட் எஃபர்ட், ஒர்க் அண்ட் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் எதுக்காக அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா என்னது, எம்ப்ளாயி வந்துட்டு ஏதாவது அவங்கள ஒர்க்கில் வந்து என்னது குட் எஃபர்ட் எடுத்துருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒர்க்கில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயியை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா, அது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஓரல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், அதாவது ஓரல் அப்ரிசியேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ரிட்டன் அப்ரிசியேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி நான் வெர்பல் மெத்தட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷனாக இருக்கலாம். ஓகேவா? எல்லாமே ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான். சில ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சம் கைண்ட்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னது லெட்டர் மூலமாக அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னது ஃபங்க்ஷன் வச்சுட்டு அந்த இடத்துல சர்டிஃபிகேட்டோ இல்லாட்டா ஏதோ அவார்ட்ஸோ கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னது ஒர்க்கு நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். சரியா? அதுதான் வந்துட்டு அப்ரிசியேஷன்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷனில் வரக்கூடியதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங். அதாவது நம்ம இப்போ தான் அந்த டாபிக் பார்த்தோம், எஜுகேஷனில் பார்த்தோம். அதாவது ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா என்னது, வென் ஏ நியூ எம்ப்ளாயி இஸ் பிளேஸ்டு ஆன் தி ஜாப். அதாவது ஒரு நியூ எம்ப்ளாயி ஒரு ஜாபுக்கு பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னா அதில் சூப்பர்வைசரோட ஒரு ஒர்க் என்னவாக இருக்கும், அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயியை வந்துட்டு வாட்ச் பண்ணுறதும், அதே மாதிரி எம்ப்ளாயியை சூப்பர்வைஸ் பண்ணுறதும், அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி வந்துட்டு அந்த ஜாபை லேர்ன் பண்ணுற வரைக்கும் என்னது அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். இதுதான் வந்துட்டு சூப்பர்வைசரோட ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். தென் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷனில் வரக்கூடியதாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓரல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்துட்டு என்னது ஓரலாகவும் ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்லாட்டி
ரிட்டன் ஃபார்மெட்டில் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஓகேவா? ரிட்டன் ஃபார்மெட்டில் எப்படி ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னா, இட் மே பி சப்ளிமெண்டட் பை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக்லெட். வரக்கூடிய புதிய எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு புக்லெட் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறதும், அதே மாதிரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸை பாஸ் பண்ணுறதும், அதே மாதிரி பேம்ப்ளெட்ஸ் தான் என்னது, அதாவது ஸ்மால் புக்லெட் அப்படின்னு சொல்லலாம். தென் எம்ப்ளாயி மேனுவல்ஸ், இதெல்லாம் என்னது அப்படின்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், கம்பெனியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயி வரக்கூடிய புது எம்ப்ளாயி அதை படிச்சுட்டு ஜஸ்ட்டு என்னது ஸ்ட்ரைட்டாக ஜாப்குள்ளே என்ட்ரானா போதும். ஓகேவா? ஸோ அந்த ஜாப் ட்ரைனிங் பார்த்தோம் அப்படின்னா ஓரல் ட்ரைனிங்காகவும் இருக்கும் அண்ட் என்னது ரிட்டன் ட்ரைனிங்காகவும் இருக்கும். ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கும் ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷனில் வரக்கூடியது தான்.